Hi friends, welcome to Pragan Family Tamil Vlog. இன்னைக்கு chicken biryani and chicken 65 ரெசிபி நாம பார்க்கலாம். Pragan இதுவரைக்கும் நான்வெஜ்ல எதுமே சாப்பிட்டதில்ல. சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதுமே சாப்பிட மாட்டான். நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி chicken 65 போட்டு கொடுத்தேன். ரொம்ப லைக் பண்ணி அவன் சாப்பிட்டான். நீங்களும் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் chicken 65 பண்றதுக்கு மேரினேட் பண்ணிரலாங்க. அதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிரலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கறி மசாலா பொடி, இது ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா, இது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகாய் பொடி, நான் வரமிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், இது 1 ஸ்பூனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பவுடரு, இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா தயிர், லெமன், கொஞ்சம் லெமன் சாறு கொஞ்சம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. போதும், 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதுங்க லெமனு. அடுத்ததான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சொல்றதுக்கு மறந்துட்டேன், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கலக்கி வச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க, ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாங்க. இதை கடுகு வெடிக்கும் போது 1 இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. பிரியாணி பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரியாணி பொருள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கூட. அடுத்ததான் நான் 1 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். சரி, ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில்லையே. பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், பொன்னிறம் ஆகிற வரைக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினது நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பெரிய தக்காளி இது.
தக்காளி ஆட் பண்ணதும் எப்போவுமே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இது கூடவே நம்ம வேணுங்கிற ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, கறி மசாலா 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கொரியண்டர் பவுட்ரு இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரம் மசாலா கறி மசாலா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தணும், அதிகமாக சேர்த்துனா நல்லா இருக்காது, கசப்படிக்கிற மாதிரி ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் 65க்கு கொஞ்சம் லெமன் பிணைஞ்சு விட்டோம்ல, அந்த லெமனில் மிச்சம் இருக்குது, அதை வந்து நான் இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து பிணைஞ்சு விட்டுறேன். நான் அந்த 600 கிராம் சிக்கனில் சிக்கன் 65க்கு பாதி, பிரியாணிக்கு பாதி எடுத்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு போடுற சிக்கனை பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதனால் இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நாம் ஊற வச்ச அரிசியை கழுவி இதில் போட்டுடலாம். நான் 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருந்தேன், இது 2 டம்ளர் அரிசி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸ் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். இதில் 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுவேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நாம் ஊற வச்ச அரிசியை கழுவி இதில் போட்டுடலாம். நான் 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருந்தேன், இது 2 டம்ளர் அரிசி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸ் கூட.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். இதில் 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுவேன். குக்கரை மூடி வச்சிடலாங்க. அடுத்ததாக சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. நான் சிக்கன் 65 பண்ணும்போது சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணதுனாலையோ என்னவோ தெரில, கொஞ்சம் அந்த லேயர் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. ஆனால் சிக்கன் 65 ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப வரல, லைட்டாக வந்துடுச்சு. இப்போது சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.